Hi guys, this is Indu and welcome back to my channel. ஸோ நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இந்த பர்பிள் கலர் குர்தா செட் இமேஜில் கொடுத்துருந்த மாதிரியே டெலிவர் ஆச்சு. ஸோ இது சைனீஸ் காலர் வச்சு ஃப்ரெண்டில் வந்து வீனக் கொடுத்துருக்காங்க. ஸோ வியர் பண்ணும்போது ரொம்ப தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நெக் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து குட்டி குட்டியாக மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெக் பேட்டர்ன் தான் இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஃபுல்லாகவே வந்து பிரிண்டட் தான். ஸோ இது நான் ஆல்ரெடி ஒன் டைம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிரிண்ட் பண்ணது வந்து ஃபேட் ஆகலை. ஸோ ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். ஸோ ஹிப்பில் வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கட் எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து துப்பட்டாவில் வந்து குட்டி குட்டியாக பீட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ துப்பட்டாவும் நல்லா சாஃப்டான மெட்டீரியலில் இருக்குது. நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 710 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இது ரொம்ப ஒர்த்தான ட்ரெஸ்ஸு தான். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து டோக்கியோ டாக்கீஸோட ஒயிட் கலர் ட்ரெஸ். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரெஸ். ஸோ இது வந்து லேயர்டு ட்ரெஸ். ஸோ 2 லேயராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பண்ணியிருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஸ்லீவ் தேவைப்பட்டதுனால நான் கடையில் வந்து இதே மாதிரியே கிளாத் எடுத்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணேன். ஸோ ஹேண்டோட எண்டில் வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னோட இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ரொம்ப வந்து ஆடாக தெரியலை. ஸோ ஆல்ரெடி இதே பேட்டர்னில் நான் பிளாக் கலர் வச்சுருக்கேன். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பிளாக்கை விட ஒயிட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறமா உள்ள லைனிங்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் இதை வந்து ஒரு ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 750 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. ஸோ இது வந்து ஒர்த்து பை தான். ஸோ தேர்ட் ட்ரெஸ் வந்து இந்த ஒயிட் கலர் ஜாகர் பேண்ட். ஸோ ரொம்ப நாளாகவே நான் ஒயிட் கலர் பேண்ட் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ப்ராப்பராக செட் ஆகலை. ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து இந்த பேண்ட் வந்து கிடச்சிது. ஸோ வந்து ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் தான் வருது. 2 சைடுமே வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்டோட எண்டுலேயுமே வந்து சின்னதாக எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் கலர்னால ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியலை. ஸோ மெட்டீரியல் வந்து நல்லா திக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்குங்கிற பிரச்சனை வந்து இந்த பேண்ட்டில் இல்லை. ஸோ நான் இந்த பேண்ட்டை வந்து மிந்த்ராவில் 350 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து 350 ருபீஸ்க்கு வந்து ஒர்த் பை தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் கலர் ட்ராக் பேண்ட். ஸோ ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ரோப்பும் அட்டாச் பண்ணியிருக்காங்க, டபுள் சைட் பேக்கெட்டும் இருக்குது. ஸோ கீழே வந்து க்ளோஸ்டு பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வியர் பண்ணும்போது ஃபுல் லெங்க்த்துக்கு வரல. ஸோ ஒரு 3/4 இல்லை, ஃபுல் லெங்க்த்தும் இல்லை. ஸோ ரெண்டுக்கும் பாதியான அளவில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இது கூட ஷூலாம் பேர் பண்ணும்போது இந்த லுக் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டடாக சூப்பராக இருக்குது. ஸோ கலர் மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை விட கொஞ்சம் டல்லாக வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபரில் வந்து 510 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இந்த பிளாக் கலர் ஸ்வெட் ஷர்ட். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து பிளாக் கலர் டிஷர்ட் வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ வாங்குகிற டிஷர்ட் எல்லாமே ஃபேட் ஆகி போயிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலாக எனக்கு இதுதான் வந்து பிளாக் கலர் டிஷர்ட்டாக வந்து செட் ஆச்சு. ஸோ இது வந்து ஸ்வெட் ஷர்ட் தான். ஸோ டிஷர்ட் வந்து ஹை நெக்காக இருக்கும், ஃபுல் ஸ்லீவோட எண்டுலேயும் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாத் வந்து நல்ல திக்கான மெட்டீரியல். ஸோ கீழேயுமே வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஸோ அது வியர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷான லுக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து லூஸ் டிஷர்ட் அந்த லுக்கில் வந்து இது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து மிந்த்ராவில் 299 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக ஒர்த்து பை தான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இந்த ப்ளூ கலர் டெனிம் ஜாக்கெட். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து டெனிம் ஜாக்கெட் ப்ராப்பராக எனக்கு செட் ஆகலை. ஸோ ஃபைனலாக இது வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து ஃபுல் லெங்க்த்து வராது, 3/4 லெங்க்த்து வராது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். நான் ஆர்டர் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் டார்க் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரிசீவ் ஆகும்போது இந்த கலர் ரிசீவ் ஆச்சு. பட் நான் ஆர்டர் பண்ண கலரை விட எனக்கு ரிசீவ் ஆன கலர் வந்து சூப்பராக இருக்குது. இதையும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது எனக்கு ஒரு ஆஃபரில் வந்து 750 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. இந்த எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.